வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஏசர் பிராண்டில் வரக்கூடிய ஒரு 24 இன்ச்சுக்கான மானிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். 7000 ரூபா பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு கேமிங் மானிட்டர் இது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. இந்த மானிட்டர் பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் பெருசாகிடும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மட்டும் குட்டியான ஒரு ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். எப்பவும் போல ஃபுல் ரிவ்யூக்கான வீடியோ கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 24 இன்ச்சுக்கான மானிட்டர். அதாவது முன்னாடி சொன்னது போல தான் 24 இன்ச்சுனா 23.8 இன்ச் வரும். இதோட ஸ்பெக்ஸே சொல்லணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. 250 நிட்ஸ் பிரைட்னஸோட வருது. 100 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. VA பேனல் தான், அது ஐபிஎஸ் பேனல் கிடையாது. இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 2 HDMI போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு VGA போட்டு கொடுத்துருக்காங்க. VA பேனலாக இருந்தாலும் ஃபுல் ஹெச்டியில் வரக்கூடிய மானிட்டர் தான். கலர் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற பிக்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை மூவிஸாக இருக்கட்டும் ஓரளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரேம்லெஸ் மானிட்டர் அப்படிங்கிறதுனால பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காகவே இருக்கும். பாக்ஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மானிட்டருக்கான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்துருந்தால ஒரு மானிட்டர் அதுலேயுமே VGA வரல, அதே மாதிரி இதுலேயுமே VGA கேபிள் கொடுக்கல, ஆனால் VGAக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மானிட்டரோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, நம்ம யூசர் மேனெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளேயோட வரக்கூடிய மானிட்டர் தான். மானிட்டரோட டாப் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி தெரியும், பட் இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாட்டான டிஸ்பிளேயோட வரக்கூடிய மானிட்டர் தான். பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இந்த மானிட்டர் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல்லாம் வச்சு நல்லா ஃபிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த மானிட்டரோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாளில் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆர்டர் போட்டு அடுத்த நாளே வந்து டெலிவரி வந்துருச்சு. ஃப்ரேம்லெஸ் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூ அங்கே வந்து பெருசாக கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃப்ளிக்கர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் லைட்டாக கிளார் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக மானிட்டர் வந்து இன்டோரில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது பெரிய பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு விண்டோ வரமாக வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாசல் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கிளார் வந்து லைட்டாக இருக்குது. அது மேஜர் இஷ்யூ கிடையாது, இருந்தாலும் லைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 250 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே பிரைட்டாக இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே வந்து பிரைட்னஸை கம்மி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிம் ஆகிடுது அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டாக ஒரு பிரைட்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த மானிட்டரோட ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோக்கும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு Sara Tech. நம்ம சேனல் இப்படி தான் மொபைல் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஜெட் பற்றின ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கேமிங் மானிட்டர் இருந்தாலுமே நாங்கள் வந்து கேமிங் பர்பஸ்க்காக இந்த மானிட்டரை வாங்கலை. நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் யூஸ்க்கு தான். இருந்தாலுமே கேம்ஸ் எல்லாம் ஓரளவு விளையாண்டு பார்த்தோம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவுட்புட்டுமே ஒரு நல்ல ஃபீல்டில் தான் இருந்துச்சு. மானிட்டரோட ரெஸ்பான்சிங் டைமே நல்லா தான் இருக்குது. 1 மில்லி செகண்ட் ரெஸ்பான்சிங் டைமிங் கொடுத்துருக்காங்க. பெருசாக நமக்கு லேக் இல்லை, யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் ஆகும். நம்ம எப்பயுமே நம்மளோட சிஸ்டம் ஆன் பண்ணுவோம்ல, அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் என்னோட லேப்டாப் எக்ஸ்டர்னலாக ஒரு மானிட்டர் வேணும்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் பவர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மானிட்டர் மட்டும் தான் ஆஃப் ஆகும். பவர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்போ வந்து ஒரு சில டைம் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்குது. மற்றபடி நம்ம யூஸ்வலாக ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லேக்லாம் கிடையாது, நல்லா தான் யூஸ் ஆகுது. ரெஸ்பான்ஸ் டைமிங் ஓகே தான். இது ஒரு குயிக் ரிவ்யூ தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணாமல் என்னோட பர்சனல் யூசேஜை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் ஃபுல் ரிவ்யூவில் இந்த மானிட்டர் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ரிவ்யூ பார்க்கலாம். வாரண்டி பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மானிட்டருக்கான வாரண்டி தான். 3 வருஷத்துக்கான ஆன்சைட் வாரண்டியே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நாங்கள் ஏசர்லேயே ஒரு 18 இன்ச்சுக்கான மானிட்டர் வாங்கிட்டு 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதில் கோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிருந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் டு பீஸ் அதாவது சர்வீஸ் பண்ணாமல் ஓல்டு மானிட்டர் எடுத்துட்டு புது மானிட்டரே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏசர் அப்படிங்கிறதுனால வாரண்டி பற்றி பயப்பட தேவையில்லை. 24 இன்ச் அப்படிங்கிறதுனால பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த பிராண்ட்லன்னு கிடையாது, நீங்கள் வேறு எந்த பிராண்டில் மானிட்டர் வாங்கினாலுமே மினிமம் வந்து 24 இன்ச்சில் அதுக்கு மேலே வாங்குங்க. ஸோ நான் 18 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், 21 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணதுலேயே எனக்கு வந்து 24 இன்ச் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமாக ஃபோட்டோஷாப்லாம் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு எக்ஸல்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆஃபீஸ் யூஸ் பண்ணாலுமே கூட ஒரு 24 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மானிட்டர் வாங்குறது முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மானிட்டர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். மானிட்டரோட ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்குது, ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானிட்டர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது வந்து அதுக்கு பேலன்ஸ் கிடைக்காம கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரு டேபிள் மேலே ஒரு பாக்ஸ் மேலே தான் மானிட்டர் வச்சிருக்கேன். அந்த பாக்ஸு கீழே ஒரு சின்ன தெர்மாக்கோல் பீஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வச்சு பேலன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் மானிட்டர் ஓரளவுக்கு வந்து ஆடாமல் இருக்குது. இல்லைனா நான் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் கிடைக்காம ஆடிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு தான். ஒரு சில மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு வந்து ஒரு பேடு மாதிரி கொடுத்துருவாங்க, அது ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணிக்கும். பட் இந்த ஸ்டாண்டு வந்து அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணுற டேபிளையும் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. மானிட்டரோட பேக் சைடில் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக பண்ணியிருக்காங்க. லோகோலாம் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்லேயுமே ஏசருங்கிற லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மானிட்டரோட டில்ட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது வியூவிங் ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து டில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஓவரால் அந்த மானிட்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரிய ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பிரைட்னஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே நல்லா இருக்குது. இருந்தாலுமே 7000 பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இதில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் இருந்தாலும் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டர் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய கேஜெட்ஸ்க்கான ரிவ்யூ வீடியோவும் நிறைய டெக் வீடியோவும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.